ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தால் தடுக்கா. இது வந்து ஒரிஜினலாக ஃப்ரம் பஞ்சாபோடைய ஒரிஜினல் டிஷ்ஷு தான் தால் தடுக்கா. அவர்கள் வந்து ஒரு காலத்தில் இதை வந்து பூண்டு வெங்காயம் கூட போடாமல் பண்ணியிருக்கான். தாலன் தடுக்கா தானே, பருப்பு வேக வச்சு அதில் வந்து தாளித்து கொட்டுறது தான் தாலன் தடுக்கா. அதில் அந்த ஜீரகம், பச்சை மிளகா, அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுவோம் இதில். ஆக்சுவலாக காஞ்ச மிளகா தாளித்து கொட்டுறது அந்த மாதிரி பண்ணுறது ஒரிஜினலாக தால் தடுக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா நாலாவட்டத்தில் இது ஆக்சுவலி வந்து தாபா கடைகள், அதாவது ரோடில் இருக்கிற அந்த தாபாக்கள், அதில் வந்து உருவான ஒரு டிஷ்ஷு தான் இது. இதை வந்து அப்புறமா நாலாவட்டத்தில் பயத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இல்லைன்னா மசூர் தால், இந்த காம்பினேஷன்ஸில் பண்ண ஆரம்பித்தார். அதுலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட மாட்டான், இப்போவுமே போட மாட்டான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி போட்டு பண்ணுறது கிடையாது அதில். அதுக்கப்புறம் வந்து அது வேறு மாதிரி சப்ஜி மாதிரி ஆகிடும். அது நம்ம ஊர் குருமா மாதிரி ஆகிடும். அதனால் பூண்டு தனியாக ஆட் பண்ணுவாள், வெங்காயம் தக்காளி தனியாக. வெங்காயம் தக்காளி கூட ரொம்ப 2ஆம் பட்சம்தான் தால் தடுக்கால ஒரிஜினலாக பண்ணினான். ஆனால் இப்போ வந்து தால் தடுக்கானா எல்லாருமே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டும் அந்த மாதிரி பண்ணுற வழக்கங்கள் வந்துருத்து. ஈவன் தாபாக்கள்லையும் சரி, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சைட்லேயும் சரி, இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி பண்ணுறான். அதுதான் தால் தடுக்கான்னு இப்போ ஆயாச்சு. ஸோ இது வந்து ஒரிஜினலி ஃப்ரம் பஞ்சாப். இப்போ அந்த தால் தடுக்காவை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தால் தடுக்காக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா ஒன்று, ஏன்னா நம்ம மிளகா பொடியெலாம் போடுவோம் அதுக்கு. பூண்டு சின்னதாக கட் பண்ண பூண்டு, அப்புறம் தால் வேக வச்ச தால் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இல்லை கொஞ்சம் எல்லோரும் பட்டர் ஊற்றிப்பா, அந்த ரொம்ப கேலரிஸ் வேண்டாம். ஆக்சுவலி இது ஸ்கூலுக்கு போயிருக்கா, அம்மா எனக்கு இன்றைக்கி தால் தடுக்கா பண்ணி வை அப்படின்னா, அதனால் பண்ணிட்டுருக்கேன். நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி வந்து இது இருக்குது, சதுர்மாசியம், பௌர்ணமி, குரு பூர்ணிமா, அதனால இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிட மாட்டேன். குழந்தை கேட்டிருக்காளே, வந்தால் அவளுக்கு ஏதாவது டிஃபன் வேணுமேங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுருக்கேன். சோம்பு தேவையில்லை தான், பட் அவளுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் போடுறேன். ஆனால் சோம்பு போட்டால் நல்லா தான் இருக்கும் தால். ஒரே ஒரு சின்ன பீஸு, 2 பீஸு பட்டை போட்டுருக்கேன். அப்புறம் 2 பூண்டு கடைசியில் தாளித்து கொண்டு நறுக்கிக்கோங்க. ஒரு 5-6 பூண்டை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக நறுக்கின்ட்டு ஒரு பாதியை மட்டும் இதில் போடுவோம், ஒரு பாதியை கடைசியில் இன்னும் கொஞ்சம் தாளித்து கொட்டுவோம், அப்போ போடலாம். கடைசியில் பருப்பு மேலே போடலாம். பருப்பை வேக வச்சுருக்கேன் நான். பூண்டை நான் வதக்கிட்டு, இஞ்சி வேண்டாம், இஞ்சி வந்து அந்த பருப்போடு சேர்த்து இஞ்சியை போட்டு ஒரு சின்ன துண்டை இஞ்சியை போட்டு நம்ம வேக வச்சுட்டா போகிறோம். பச்சை மிளகா, அதையும் போட்டு வேக வச்சுக்கலாம், வதக்கிக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு, ரொம்ப வெங்காயம் தேவையில்லை, கொஞ்சமாக. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த பருப்புக்கு நாம் இவளுக்கு வந்து என் பொண்ணுக்கு அதனால் சாயங்காலம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிருக்கா. 2 நாளாக கேட்குறா. பாவம், நான் தான் கொஞ்சம் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தேன். சரின்ட்டு இன்றைக்கி பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், கிளாஸஸ் இல்லை, அதனால் நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஸ்லோக கிளாஸ்லாம் எடுக்கிறேன். சௌந்தரலகரி, நாராயணியம், மூக்கபஞ்சசக்தி, லலிதாசனம் எல்லாமே ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வித் மீனிங்கோடு எடுக்கிறேன். அது இப்போ எடுக்க முடியாத ஒரு நிலைமை, ஒரு சீட்டு வந்துருக்கு. அதனால் 10 நாளாக கிளாஸ் எடுக்கலை நான், கொஞ்சம் ஃப்ரீ. அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஜரூராக போட்டுருக்கேன் நான்.
வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். தாலில் நான் இன்னும் உப்பு போடல, உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு நடுவில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டேன். அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இப்போ தக்காளி போட்டுருந்தேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் போடுவாள். அப்படி போடக்கூடாது. இஞ்சியை கொஞ்சமாக அந்த பருப்பில் வேக வச்சுருங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக சின்னதாக ஒரு துண்டம் போட்டு இந்த மாதிரி துண்டத்தை போட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சமாக போட்டால் போகிறோம். நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டு இருக்கிறதுனால நிறைய அது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி போட்டு அதில் வேக வைங்கோ. இதில் வதக்க வேண்டாம், இதையும் போடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் மசாலா பொடிகள்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சம் தேவையில்லை, இருந்தாலும் அந்த தனியா பொடி கொஞ்சம், மிளகா பொடி, பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகா பொடி, கரம் மசாலா பொடி. ஏன்னா நம்ம கரம் மசாலா ஐட்டங்கள் எதுவுமே, மசாலா ஐட்டம் எதுவுமே போடலையே, பட்டையை தவிர. அது கொஞ்சம், அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரிஜினலாக வெறும் தாலை வேக வச்ச தாலை இதில் பாஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் தாளித்து கொட்டலாம். அதான் தடுக்கா. இது தடுக்கா முன்னாடியே பண்ணிட்டோம், இல்லைன்னு சொல்ல. அந்த தாளித்து கொட்டுறது தான் தடுக்கா. மேலாக நான் கொஞ்சம் தாளித்து கொட்டேன். இது என்னோடய மெத்தட். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நீங்கள் பண்ணி பாருங்க. இருக்கு. இன்னும் தாளித்து கொட்டுறேன். மேலாக இன்னொன்று ஒரு தாளிப்பு தடுக்கா பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அதில் மற்ற சமையல் பாருங்க. இன்றைக்கி ஈயச்சொம்பு ரசம், அதில் சமையல் ஆயிடுத்து. இவளுக்கு சாயங்காலம் வந்தால் என்னை படுத்து வழிட்டு இவளுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். வெண்டைக்காய் கறி ரசம் எல்லாம் ஆயாச்சு. காத்தால் அவளுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ ஈவினிங் சொல்லிட்டு போயிருக்கான், எனக்கு சப்பாத்தி ஃபுல்கா அண்டு தால், வெங்காயம் போட்ட தால்னு வேறு சொல்லியிருக்கேன். நான் வெறும் தால் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடாத நாள், அந்த மாதிரி பலகாரங்கள் நாள்லாம் யூஸ்வலாகவே எனக்கு அந்த வெறும் தால் தான் பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி கொஞ்சம் பூண்டு கிடையாது, பச்சை மிளகா, ஜீரகம், அப்படி நெய்யில் நிறைய ஜீரகத்தை போட்டு தாளித்து கொட்டினாலே அந்த தால் நல்லாயிருக்கும். இது அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தால். அது இப்போது நம்ம தாளித்து கொட்டுறது நான் ஃபைனலாக காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபைனலாக தாளித்து கொட்டுறதுக்கு நெய்யில் தான் பண்ணணும். நல்லா நெய்யை ஊற்றிட்டோம். அடுத்த மூட்டில் இருக்கணும். கொஞ்சம் நெய், அதில் சோம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, 2 தான், ரொம்ப இல்லை, 2 சோம்பு. அது வெடித்த உடனே பூண்டு போட்டு தாளித்து கொட்டணும். கொஞ்சம் மிளகா அப்படி போடுவேன். இருங்க வரேன், காமிக்கிறேன். வெடிக்கிறது. இப்போ இதில் கொஞ்சம் ஒரே ஒரு மிளகாத்தூள். இது எப்படின்னா மேலாக போடுறது லைட்டாக. பூண்டு, கருவேப்பிலை சும்மா அதில் ஒட்டின்னு இருந்தது வந்துடுச்சு. கருவேப்பிலை போடணுங்கிறதுல இதெல்லாம் தான், இதெல்லாம் அப்படியே போட்டு ரொம்ப தீக்காமல் இந்த பொடியை அப்படியே தாளித்து கொட்ட வேண்டியதான். அப்படியே இதை தாளித்து கொட்டலாம்.
கொதிச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் அடுப்பை மூட்டியிருக்கேன், நான் அணைச்சிட்டேன். நான் அதை வந்து நிறையா கொத்தமல்லி போடலாம், நல்லாயிருக்கும். நிறைய கொத்தமல்லி போட்டாலே அது நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய கொத்தமல்லி, அவ்வளோதான். தால் தடுக்கா, பஞ்சாபி ஸ்டைல் தால் தடுக்கா இஸ் ரெடி. ஸோ தால் தடுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பேன். இது என்னோட வே ஆஃப் டூயிங், அவ்வளோதான். கொஞ்சம் அந்த ஒரிஜினல் தழுவி தான் பண்ணியிருக்கேன். அப்படி இப்படி நம்ம அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம எல்லாமே நாலா வட்டத்தில் ஆட் பண்ணி ஒரு எப்படி மொழிகள் மருவி போடுறதோ அது மாதிரி இந்த டிஷ்ஷஸும் அப்படி மருவி வேறு ஒரிஜினல் கொஞ்சம் இருக்கும், அதில் நிறைய ஆட் ஆகி மோர் டேஸ்ட்டு தான் கொடுக்கறது, இல்லைன்னு சொல்லலை. அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ இந்த தால் தடுக்கா பண்ணி பாருங்கோ, ரொம்ப ஈஸி. இன்றைக்கி பண்ணி பாருங்கோ, எப்படி இருக்குன்னு பாருங்கோ, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நீங்களும் உங்களுக்கு தெரியாததில்லை, இது தெரியாத வாளுக்கு, சின்ன பசங்க புதுசாக கல்யாண பசங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதனால் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோலையோ ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.